வாழ்க வையகம். நிம்மதி தியானம் அப்படிங்கிற தலைப்பில் ஹீலர் பாஸ்கர். நம்ம மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே டென்ஷனாக, கோவமாக, பயமாக, கவலையாக, விரக்தியாக, ஒரு அன்னீசியாகவே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக. இதிலேருந்து வெளியே வந்து நம்ம மனசை சுத்தமாக நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு தியானங்க. இதுக்கு பேர் நிம்மதி தியானம்னு பேர். இந்த தியானத்தை செய்கிறதுக்கு தனியாக நம்ம ஒரு டைமோ ஒரு இடமோ ஒதுக்க வேண்டியதில்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாதாரணமாக வாழ்கிறோம் இல்லைங்களா? காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஸ்கூலில் உட்காந்துருக்குறோம், துணி துவைக்கிறோம், சமைக்கிறோம். இந்த மாதிரி சாதாரண வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த தியானத்தை பண்ண முடியும். அதனால் இந்த தியானத்துக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியதில்லை. சரி, இந்த தியானத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தியானத்தை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 1, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். 2, ஐ எம் சாரி, என்னை மன்னியுங்கள். 3, தேங்க்யூ, நன்றி. அதாவது இந்த 3 வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும், உணர்வுபூர்வமாக தெரியணும். அப்போ தான் இந்த தியானம் பண்ண முடியும். சும்மா வாயில் சொன்னாலாம் இந்த தியானம் பண்ண முடியாது. ஆள் மனசுலேருந்து உணர்வு பூர்வமாக இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா, அதாவது கண்டிஷனே இல்லாமல் அப்படியே லவ் பண்ணணும், ஒரு குழந்தைய லவ் பண்ணுற மாதிரி. ஐ எம் சாரி அப்படின்னா ஈகோவே இல்லாமல், நான் பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்லாம் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லணும். நன்றி அப்படிங்கும் பொழுது உணர்ச்சி பொங்க நன்றி அந்த உணர்வோடு சொல்லணும். இந்த 3 வார்த்தையோட அர்த்தமும் இந்த 3 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டா இந்த நிம்மதி தியானம் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இந்த நிம்மதி தியானம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டுருக்குறோம். ஆனால் இந்த மனசு இருக்கு இல்லையா, அது கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கவலைப்படும், திடீர்னு வருத்தப்படும், திடீர்னு கோவப்படும், திடீர்னு அன்னீசியாக இருக்கும். இந்த மாதிரி மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தான் நோய்களுக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணங்க. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருதுன்னா, இனிமேல் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு நம்மளுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணது ஞாபகம் வந்துடுச்சு, நம்ம எதிரி ஞாபகம் வந்துடுச்சு, யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க மேலே தான் தப்பு. சரிங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனையோ, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ ஞாபகம் வரும் பொழுது நமக்கு என்ன வருது? கோவம் வருது, கவலை வருது. நம்ம இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களா, நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே, பணத்தை பிடுங்கிட்டாங்களே, இப்படியெல்லாம் தோணும் பொழுது என்ன பண்ணணும்? இப்படி தோணும் பொழுது நம்ம அவங்க மேலே கோவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசு தாங்க பாதிக்குது. அவங்க நல்லா தாங்க இருக்கிறாங்க, அவங்க ஜாலியாக தூங்குறாங்க, ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இப்படி நாம் கவலைப்படுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரதில்லை. பாதிப்பெல்லாம் நமக்கு தாங்க வருது. அதனால தான் எப்பொழுதுமே சுயநலவாதிகளுக்கும் கெட்ட காரியம் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றுமே ஆகிறதில்ல. இந்த பொதுநலவாதிகளுக்கும் நல்ல காரியம் பண்ணுறவங்களும் இந்த மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க தாங்க எல்லா நோயும் வருது, எல்லா கஷ்டம் படுறாங்க. அதனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு. அது எதுக்காகன்னா, சரி நீங்கள் கேட்கலாம், தப்பு செஞ்சவங்களை நம்ம ஏன் நேசிக்கணும் அப்படின்னு. அவங்க வேணுமுன்னே தப்பு பண்ணலைங்க. இந்த உலகத்தில் யாருமே வேணுமுன்னே தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை தயவுசெய்து மாற்றிக்கிங்க. இது புரிஞ்சாவே உலகத்தில் பல்வேறு விஷயங்களை புரிஞ்சுக்கலாங்க. உலகத்தில் யாருமே வேணுமுன்னே தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க கேரக்டர் அப்படி, அந்த வெர்சன் அப்படி, அது அப்படி தான் இருக்கும், அந்த ஜந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கிட்ட நாம் புரியாமல் போய் மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போது ஒரு பாம்பு பக்கத்தில் போய் அதை அடிச்சிங்கன்னா அது திருப்பி கடிக்கும். அந்த பாம்புக்கு இது மனுஷன் செத்து போயிடுவான்லாம் தெரியாது. ஒரு சிங்கம் பக்கத்தில் போனீங்கன்னா அது கடிச்சு வைக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் யாரையும் மனுஷனாக பார்க்காதீங்க, எல்லாமே ஒரு விலங்காக பாருங்கள். அந்த விலங்குகிட்ட நம்ம போய் மாட்டிக்கிட்டோமேன்னு நம்மளை தான் குறை சொல்லிக்கணுமே தவிர அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்க. யாரையும் மாற்ற முடியாதுங்க. யாரு கூட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். அதனால் இனிமேல் நமக்கு துரோகம் செஞ்ச எதிரிகளை, துரோகிகளை, துன்பம் கொடுத்தவங்களை நினைக்கும் பொழுது, பாவம் அந்த குழந்தைகளுக்கு அறிவு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாம் போய் மாட்டிக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு ஆளாக நினச்சிட்டு, அவங்கள ஒரு குழந்தையாக நினச்சிட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோம்னா என்னங்க தெரியுமா? முதல்ல நம்மகிட்ட இருக்கிற வெறுப்பு கம்மியாகும்.
இந்த அலைவரிசைகள் அப்படியே காற்றுல போய் அவங்க மைண்டில் போய் அவங்க இனிமேல் அந்த மாதிரி தப்பும் பண்ண மாட்டாங்க. நம்மளை பார்க்கும்போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாரி கேட்பாங்க. இதுதாங்க உண்மை. இதை தாங்க வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் நம்ம துரோகம் செஞ்சவங்களை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி தான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பார்த்தாலும் குழந்தாயின்னு கூப்பிடுவாங்க. ஏன் குழந்தாயின்னு கூப்பிடுறாங்கன்னா, யாருமே உலகத்தில் தப்பான ஆள் கிடையாதுங்க, பாவம் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கொலை செஞ்சவங்களை கூட குழந்தாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு அம்மாங்க தன்னுடைய பொண்ணோ பையனோ கொலையே செஞ்சுருந்தாலோ தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு வரும் பொழுது சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பொண்ணா பையனா அம்மாவா நினைக்கும் பொழுது கண்டிப்பாக கோவம் வராதுங்க, பாவமாக தாங்க தோணும். அதனால் இனிமேல் நமக்கு துரோகம் செஞ்சவங்க யாராவது ஞாபகம் வரும் பொழுது ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். இது மூலியமாக அவங்களையும் நிம்மதியாக வச்சுக்கிட்டு அவங்கள திருத்த முடியும். அடுத்தபடியாக நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்போம். பல பேர் சொல்கிறாங்க, நான் யாருக்குமே கஷ்டம் கொடுக்கலன்னு. நீங்கள் மற்றவங்கள போய் கேட்டு பாருங்கள், அவங்க உங்களால் கஷ்டப்பட்டதாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்கிற சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், மற்றவங்க செய்கிற விஷயங்கள் நம்ம கஷ்டத்தை கொடுத்தோம். நம்மளை கேட்டால் நம்ம இல்லோமோ, அதே மாதிரி அவங்கள கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ நாம் இல்லைன்னு சொல்லுவோம், அவங்க நம்மக்கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க. அப்படி நம்மனால யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களையெல்லாம் எப்பாவது நினைக்கும் பொழுது ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசார சொல்லும் பொழுது என்னாகும், நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும். அந்த அலைவரிசைகள் அவங்களுக்கு போய் அந்த சாரியை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க நம்ம மேலே இருக்கிற கோபத்தை குறைக்கும் பொழுது அப்போது இயல்பாகவே அவங்களும் நம்மக்கிட்ட நண்பர்களாக பழகுவாங்க. அடுத்தபடியாக நமக்கு யாராவது நல்ல காரியம் செஞ்சுருப்பாங்க, நம்ம படிக்கும்போது உதவி செஞ்சுருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுகும்போது உதவி செஞ்சுருப்பாங்க, நமக்கு சாப்பாடாக்கி போட்டிருப்பாங்க, நம்மளை கவனிச்சிருப்பாங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ பேர் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம நண்பர்கள் எத்தனையோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க, இறைவன் உதவி செஞ்சுருக்காரு. இப்படி எவ்வளவோ இடங்களில் எவ்வளோ பேர் நமக்கு உதவி செஞ்சனால தாங்க நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நினைக்கிறதே இல்லைங்க. இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்த, நம்மளை காப்பாற்றின, நமக்கு ஏதாவது பணிவிடை செஞ்ச சில பேர்த்த ஞாபகம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நன்றி கடனுங்க, அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு போய் புண்ணியமாக சேருங்க. இப்படி இந்த 3 வார்த்தையை மட்டும் கற்றுக்கிட்டு இந்த வினாடியிலிருந்து நீங்கள் சாதாரண வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும் பொழுது இந்த 3 வார்த்தையை உணர்வுபூர்வமாக சொல்லணுங்க. சும்மா வாயில் சொல்லக்கூடாதுங்க, ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லாமல் மனசார சொல்லி பாருங்களேன். உடனே அந்த மனசு தூய்மை அடைஞ்சிருங்க. மனசில் எந்த கோபம் டென்ஷனும் பயம் வராதுங்க. பாருங்க, சில பேரை நினைக்கும் பொழுது 2 விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும், ஐ லவ் யூயும் சாரியும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, அதே சமயத்தில் நாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒருத்தரை ஞாபகம் வரும்போது என்ன பண்ணணும், அந்த கஷ்டத்தை அவங்க கொடுத்தது நினைக்கும் பொழுது ஐ லவ் யூ சொல்லணும், நம்ம கொடுத்து நினைக்கும் பொழுது ஐ எம் சாரி சொல்லணும். சில பேர்த்துக்கு 2 வார்த்தை தேவைப்படும். சில பேர்த்துக்கு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம், அவங்க நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி மனுஷங்களை ஞாபகப்படுத்தும் போது என்ன பண்ணணும், ஐ எம் சாரின்னு சொல்லணும், தேங்க்யூன்னு சொல்லணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அவங்க நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். சில பேர்த்த நாம் கஷ்டப்படுத்தியிருப்போம், அவங்க நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, அப்போ ஐ எம் சாரி தேங்க்யூன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். சில பேருக்கு 3 வார்த்தையும் பொருந்துங்க. யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ, உதாரணமாக ஒரு மனைவி கணவனை நினைக்கும் பொழுது, கணவன் மனைவியை நினைக்கும் பொழுது, ஒரு பையன் அம்மாவை நினைக்கும் பொழுது, இப்படி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நாளாக கூட இருக்கிற ரொம்ப லவ் பண்ணவங்களுக்கு 3மே தேவைப்படுங்க. ஏன்னா நாமளும் கஷ்டப்படுத்தியிருப்போம், அவங்களும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, நாமளும் உதவி செஞ்சுருப்போம், அவங்களும் உதவி செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே கலந்துருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும், ஐ எம் சாரின்னு சொல்லணும், தேங்க்யூன்னு சொல்லணும். இப்படி 3 விதமாக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு இந்த நிமிடத்திலிருந்து இனிமேல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க நினைக்கிறீங்களோ அப்போ ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு, எப்போ நாம் கஷ்டம் கொடுத்தோமோ ஐ எம் சாரின்னு சொல்லிவிட்டு, எப்போ நமக்கு உதவி செஞ்சாங்களோ தேங்க்யூ சொல்லிவிட்டு 3 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி மனசார சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா 30 நாள் முதல் 90 நாள் முதல் உங்கள் 90 நாளுக்குள்ளே உங்கள் மனசு தூய்மையாயிருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அன்பாக இருப்பீங்க, அன்பின் சொரூபமாக இருப்பீங்க, கருணையின் வடிவமாக இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளை சுற்றி நல்ல விஷயம் மட்டும்தாங்க நடக்கும்.
பிரச்சனையை வந்து சமாளிக்கிறவன் ஞானி இல்லைங்க, சமாதானமாக வாழ்பவனே ஞானி. எனவே இன்று முதல் நிம்மதி தியானத்தை செய்வோம், நிம்மதியாக வாழ்வோம். வாழ்க நிம்மதியுடன். நன்றி. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org பாருங்கள். நான் பேசின எல்லா ஆடியோ புக்கையும் இலவசமாக வேணும்னா onestone9mango@gmail.க்கு ஒரே ஒரு மெயில் அனுப்புங்க, இலவசமாக அனுப்பிச்சி வைப்போம். மேலும் விவரங்களுக்கு +91 9944221007 என்ற எண்ணை ஆஃபீஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹீலர் பாஸ்கர். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். தேங்க்யூ.